அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்து பாவியாக இருக்கிறேன் என்று உணர்கிறீர்களா? உங்கள் இதயத்தை திறந்து கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறீர்களா? என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேள்வி எழும்புகிறதா? உங்களுக்காக இன்றைய காட்ஸ் கிஃப்ட் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கர்த்தர் உங்கள் வாசற்படியிலே நின்று உங்கள் இதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். அவர் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் இயேசு உங்களோடு வாசம் பண்ணுவார். பாவியாகிய நம்மை மீட்கவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் பாவங்கள் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்கள். அவர் உங்களை நீதியின் பாதையில் நடத்தி செல்வார். சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை பாவத்திலிருந்து மீட்டு இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும். உம்முடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிசாய்க்க உதவி செய்யும். நீர் அவர்களோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.